मेरे आशे ने यागुरे நான் சிஎஸ்கே ஃபேன் மாறிட்டனே. சொல்லு ப்ரோ. ப்ரோ மேட்ச் சூப்பரா இருந்தது ப்ரோ. 3 கேட்ச் விட்டானே, அந்த ருத்துராஜ் மட்டும் தூக்கிட்டான்னா சிஎஸ்கே வந்து நல்லா இருக்கும் ப்ரோ. ப்ரோ அவன் வேஸ்ட் ப்ரோ, அவன் வேஸ்ட் ப்ரோ. அவரு சாரி, நான் ஆர்சிபி ஃபேன் மறந்துட்டேன். ஆமா ப்ரோ. ப்ரோ ஆமா ப்ரோ, மொதல் 3 மேட்ச் தோத்தனே ரொம்ப ஃபீலிங்கா இருந்தது ப்ரோ. கண்ணெல்லாம் வேத்துச்சு ப்ரோ. ஆனா இப்ப இந்த மேட்ச் 2 மேட்ச், போன மேட்ச் சஞ்சு அடிச்சார் ப்ரோ, இந்த மேட்ச் அடிச்சார் ப்ரோ. அவர் அடிச்சா மட்டும்தான் ப்ரோ சிஎஸ்கே ஜெயிக்கும். அவர் இல்லைன்னா டீம் என்ன ஆகுனே தெரியாது ப்ரோ. உண்மையா சஞ்சு தான் ப்ரோ எனக்கு தெரியும் மேன் ஆஃப் த சீரியஸ். அவங்க கண்டிப்பா தோத்துரும் ப்ரோ, டவுட். சும்மா அதான் எஸ்ஆர் வச்சு ஆர்ஹெச்எஸ் டீம் என்ன மேட்ச் தெரியாம டெஸ்ட் போட்டு வந்துக்கிறா ப்ரோ இன்னைக்கு. அதனால அவனை போட்டு பொழப்பான. ஆனா நம்ம அடிப்போம் கண்டிப்பா. நமக்கு தான் சிஎஸ்கே பிராண்டு. தோனி தான், தோனி 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 ப்ரோ. என்ன ப்ரோ? இல்ல ப்ரோ, ஸ்பையா இருக்கும் ப்ரோ. ஸ்பையா நடிச்சுன்னு துரந்தர் 3 அது 2000 கோடி அடி. மேட்ச் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. என்ன ருத்ராஜ் ஆடி தான் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனா மேட்ச் பார்க்க வந்தா நிறைய 6 அடிப்பான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனா அவர் அடிக்கல. கடைசில டெத். சரியான கம்பேக். பயங்கரமா இருந்துச்சு. ருத்ராஜ் கொஞ்சம் ஆடினா நல்லா இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க எல்லாரும். திருப்பி கம்பேக். நாங்க கிங், நாங்க தாங்க கம்பேக். சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆடுதான். நானே அது மேட்ச் தான் போனோம். திடீர்னு அவரு அவங்க கிடையாது. ஜோபி அவங்க பத்தி பேச அவங்க பேச 49 கப்பு வைக்கிற கேடல. நான் மேட்ச் செம்மையா இருந்துச்சு, எதிரே பார்க்கல. ஃபர்ஸ்ட் பேட்டிங் செம்ம பக்காவா. அதுக்கப்புறம் கொஞ்சம் டவுன் பண்ணாங்க, அதுக்கப்புறம் நல்லா விளாண்டுட்டாங்க. லாஸ்ட் வரைக்கும் போராடி தான் கொஞ்சம் ஜெயிச்சாங்க. ஆனால் கப்பு லாஸ்ட்ல ஐபிஎல் கப்பு வந்து சென்னைக்கு தான், சிஎஸ்கே தான். அது யாரையும் அடிக்க முடியாது. இன்னும் தலை தோனியே இறங்கலை. நான் அடுத்த மேட்ச்சில் இறங்குவேன். தலை இறங்கினா அப்படிதான் மேட்ச் பூரா எல்லா மேட்சும் ஜெயிச்சுட்டு தான் இருப்பாங்க. லாஸ்ட்டு கப்பு நம்மளுக்கு தான். இல்லை ஃபஸ்ட்டு 2-3 மேட்ச் தோந்துட்டாங்க, அதனால எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க. அப்படி கிடையாது. நம்ம வந்து ஒரு ரஜினி டைலாக் தான் நம்மளுக்கு. ஃபர்ஸ்ட்ல யார் போடுறாங்கிறது முக்கியம் இல்லை, லாஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் வர்றாங்கிறது தான் முக்கியம். கண்டிப்பாக சிஎஸ்கே தான் கப்பு வாங்குவாங்க ஐபிஎல்ல, அது உறுதி. எதிர்பார்த்ததெல்லாம் வீணாயிடுச்சு. அடுத்த மேட்ச்ல அது இறங்குவாரு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இல்லை அவர் 1 டவுனில் கொஞ்சம் சரியாக இது பண்ண மாட்டேங்கிறாரு. கேப்டன்சி இந்த டைம் நல்லா பண்ணியிருக்காரு, போன டைம் மேட்ச்சும் நல்லா பண்ணியிருக்காரு. இப்போ வரக்கூடிய மேட்ச் இது மாதிரியே போனதுன்னா கப் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆமாம், தோனி ரொம்ப மிஸ் பண்ணுறோம். தோனி கம்பேக் தான் இந்த 2 மேட்ச் ஜெயிச்சிருக்கோம். அதே மாதிரி தொடர்ந்து வந்து கப் அடிப்போம். கப் அடிச்சுட்டு தான் பேசணும். அதுதான். தேங்க்யூ. இன்னைக்கு 200 அடிச்சு கம்மியாக டார்கெட்டாக இருந்துச்சுன்னு நினச்சோம் ஃபர்ஸ்ட்டு. பட் எப்படியோ மேனேஜ் பண்ணி கலீல் அஹ்மதும் நல்லா போட்டார். நூர் அஹ்மது வந்தோடனே கேமரூன் கிரீன் விக்கெட் எடுத்தோடனே கேம் ஓவர்னு அப்பயே முடிஞ்சிருச்சு. கேகேஆர் ப்ளஸ் அவங்க சிஎஸ்கே 10 ஓவர்ஸில் 100 அடிக்கும் போது அவங்க 14 ஓவர்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. 20 balls 75 runs. சைக்காலஜிக்கலி அவங்க மைண்டில் என்ன ஓடிட்டு இருக்குன்னு ஈஸியாக தெரிஞ்சிருச்சு. பவுலர்ஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டாங்க. ருத்து ஒரு கேட்ச் விட்டாலும் அடுத்த ஒரு குர்ப்ரீத் சிங் பிடிச்சிட்டாரு கேட்சு. ஸோ ஈஸி பிரேவிஸோட என்ட்ரி. லாஸ்ட் கேம் அவருக்கு பதிலாக தூபே வந்துச்சாங்க. இந்த கேம் 2 down வந்து ஒரு நல்ல கம்மியும். அவ்வளோதான். இந்த மாதிரி ஜெயிச்சிட்டே வர வேண்டியதான். ப்ளஸ் நெக்ஸ்ட் இந்த கான்ஃபிடென்ட் பூஸ்ட் வந்து திரும்பி 19 தோனி வரும்போது நல்லா ஹையாக இருக்கும். 2 wins வரும். அதே கண்டினியூ பண்ணால் ஈஸியாக. ப்ரோ மேட்ச் சூப்பராக போச்சு ப்ரோ. லாஸ்ட்டு செகண்ட் இன்னிங்ஸ் பாதிலனா உங்களுக்கு எப்படி சொல்ல, ஒன் சைடு கேமாக தான் போச்சு. நல்ல மேட்ச், குட் மேட்ச், நல்ல ஃபீல்டிங் சொல்ல முடியாது. நல்லா இருக்குன்னா 3 கேட்சே தவறு விட்டாங்க. பட் குட் கேப்டன்சி ருத்ராஜ். நான் நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இப்போ ஓகே. பட் அவங்க பேட்டிங்கில் இம்ப்ரூவ் பண்ணணும்னு ஒரு தாட் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. லைக் அவங்க வந்து 11s கொஞ்சம் சேஞ்ச் பண்ணனால இட்ஸ் பெட்டர் மேட்ச். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ப்ரோ. நாங்கன்னா தோனி வருவார், கத்தெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணோம். பட் தோனி வரல. ஸோ தோனி இல்லாமல் நம்ம ஜெயிக்க பார்க்கணும். தட்ஸ் கிரிக்கெட், ரைட்? கிரிக்கெட் இஸ் அ ஃபன்னி கேம் ப்ரோ. அவங்கள பற்றி பேச வேணாம், ரெண்டு வருங்க. ரைட். அவங்களுக்கு வந்து இப்போ ஒன்று புரிஞ்சுக்கோங்களே, 18 வருஷமா அவங்க
கப் அடிக்கல, இப்பதான் அடிச்சிருக்காங்க. அவங்க இதுல பேசுனாங்க நம்ம 5 வருஷமா கப் அடிச்சிருக்கோம், லைக் குறை சொல்லக்கூடாது, அவங்களையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஸ்பின்னு சொல்லிட்டு சூப்பரா போடுறாரு ஒருத்தர், லைக் நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. தோனி வந்தா இட்ஸ் பெட்டர் ஃபார் ஃபினிஷர் லைன். அவருக்கும் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு கொஞ்சம் ரெண்டை இம்ப்ரூவ் பண்ண பார்க்கலாம். தோனி வந்தா பெட்டர். இன்னைக்கு மாபெரும் வெற்றி சென்னைக்கு. தலையை மிஸ் பண்றோம், இருந்தாலும் இப்ப டீம் நல்லா ஃபார்ம் ஆயிருக்கு, மாசா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. செம்ம வின் இன்னைக்கு. 6வது முறையா தலை முறையில கப்பை தூக்குறோம். தலை வராரு, அடுத்த மேட்ச் இறங்குறாரு. 2011 வேர்ல்ட் கப்ல எப்படி 6ஓட பினிஷ் பண்ணாரோ அதே மாதிரி 6th கப்பை 6 அடிச்சு பினிஷ் பண்றாரு. மாஸ் ஈசாலா கப் நமதே, கவுத்து போடுங்க ப்ரோ. மேட்ச் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. நம்ம வந்து ஸ்கோர் கம்மியா அடிச்சிருந்தோம், ஆனா பவுலிங் கம்மியா பண்ணிட்டாங்க ப்ரோ. அது வரும் ப்ரோ, ஹிஸ்ட்ரிலாம் வந்து நடக்கிறது தான் ப்ரோ. அது இவ்வளோ பெரிய மேட்ச், ஆனா பண்ணக்கூடாதுதான், பட் சரி பண்ணிக்கலாம்ல. ஜெயிக்கிறது தான் முக்கியம். ஆக்சுவலா தலையை பார்க்க அங்கே வந்தோம், பட் தலையை பார்க்க முடியல, வருத்தம் தான் அது. பட் ஸ்டில் மேட்ச் ஜெயிக்கிறது ரொம்ப முக்கியம் ப்ரோ. ஜெயிச்சுட்டு பேசணும் ப்ரோ, ஜெயிச்சுட்டு பேசுவோம். நம்ம கூட ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வச்சிருக்கோம். ஸோ 6 அடிப்போம், அது வரும் ப்ரோ. ஜெயிக்கிறதுக்காக வரதான் முடியும். அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றோம், ஜெயிச்சு வரட்டும் அவங்களும், நாங்களும் ஜெயிப்போம். தரமான மேட்ச் ப்ரோ. கேகேஆர் ஆச்சு ஓட விட்டாச்சு ப்ரோ. சதிரிட்டானுங்க அங்க உள்ள எல்லாம் ஓடிட்டானுங்க. அப்படியே அடிச்சு ருத்ராஜ் அவுட். ஏன் தெரியல, தலை ஃபார்முல இல்லை இந்த வாட்டி, என்னன்னு தெரியல. இந்த மாதிரி ஆசிரி ஃபேன் நடுவில் வந்து கத்தினே இருக்காங்க, என்னன்னு தெரியல, சொல்லையா இருக்கு ப்ரோ. 3 அடி வாங்குவோம், அப்புறம் திருப்பி அடி தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் ஸ்டைல் ப்ரோ, இது 3 அடி கவுண்ட் எண்ணுவோம், அதுக்கப்புறம் திருப்பி கொடுத்தா கம்பேக் தாங்க. அதுல எப்ப எடுத்தா கொப்பனாலும் காப்பாற்ற முடியாது ப்ரோ யாரையும், புரியுதா? அந்த மாதிரி கம்பேக் கொடுப்போம். சூப்பர் ப்ரோ, செம்ம ப்ரோ. ஆசிபி சப்போர்ட் ப்ரோ, போ ப்ரோ. ஃபைனலி சிஎஸ்கே பேக் டு பேக் வின்ஸு. ருத்துராஜ் கேப்டன்சி நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஃபஸ்ட்டு 3 மேட்சஸ் கொஞ்சம் சொதப்பலாக இருந்துச்சு, இப்போ நான் கொஞ்சம் நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பவுலிங் சேஞ்சஸ் எல்லாம் நல்லாவே இருந்துச்சு. அதேமாரி நூறும் நல்லா போட ஆரம்பிச்சிட்டு. அண்டு ருத்ராஜ் பேட்டிங் மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மிச்சபடி சஞ்சு ராக்ஸ் ஆக்சுவலி ருத்ராஜ் கைக்வாட் கிட்ட பேட்டிங்ல எனக்கு ஃபயரே தெரியல. சஞ்சு சாம்சன் ஆக்சுவலி நல்லா பண்ணாரு, மற்றபடி பவுலிங் ஆக்சுவலி இன்னைக்கு நல்லா இருந்துச்சு. கேகேஆர் கிட்டலாம் நம்ம தோத்ததா சரித்திரமே இல்லை. அப்புறம் என்ன, இது ஷோ வந்து நல்லா நாங்கள் வந்து இல்லைன்னா என்ஜாய் பண்ணி இது பண்ணோம், மாசா இருந்துச்சு. அப்படியே வந்து ஒரே விக்கெட்டா முடிச்சுட்டு இருந்தோம், தூக்கி அடிச்சுட்டு இருந்தோம், மாசா இருந்துச்சு. சிஎஸ்கே தான் 2026 மேட்ச் சூப்பரா இருந்தது, நல்ல கம்பேக் கொடுத்தாச்சு. போன மேட்ச் பேட்டிங்கு, இந்த மேட்ச் போலிங் கம்பேக்கு. கண்டிப்பா இந்த கம்பேக்கோட ஃபோக்கஸ் ஆன் ட்ராஃபி. டீம் நல்லா ரொம்ப ட்ரோல் பண்ணாங்க, ரைட் ஓகே. அந்த 3 மேட்ச் வந்து ப்ராசஸ் பண்ணணும், நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கல. இப்போ நல்ல ஒரு ப்ராசஸ், தலையும் உள்ள வருவார், பிரைவேஸும் செம்மையாக ஆனார். டீம் நல்ல ஸ்ட்ரென்தன் கிடச்சிச்சு. ஒரு சின்ன மிஸ்டேக் தான், அதுவும் சரி பண்ணுவாங்க. ருத்து வந்து வேற மாதிரி ஒரு கம்பேக் கொடுப்பாரு. அவர் ப்ராசஸ் தான் பண்ணுறாரு, அவுட் ஆஃப் ஃபார்ம்லாம் கிடையாது. ருத்து இஸ் பேக். கர்ணனையும் பார்த்துட்டோம், ராவணையும் பார்த்துட்டோம், இன்னும் குடிக்கிற பீமனையும் பார்ப்போம். 5 ட்ராஃபி, 10 பிளே ஆஃப், 12 பிளே ஆஃப், 10 ஃபைனல்ஸு. அந்த மனுஷன் நிறைய விஷயம் மட்டும் போயிருக்காருல்ல, எங்களுக்கு அது போதும். எங்கள் டீம் தான், மற்ற டீம் ஜெயிக்கிறது தோக்குது மேட்டர் இல்லை. எங்கள் டீம் நாங்களே கவலைப்பட மாட்டோம், எங்கள் டீம் நிறைய விஷயங்கள் பண்ணிச்சு, அது போதும். கம்பேக் கொடுத்தா இந்த மாதிரி தான் கொடுக்கணும், எல்லாம் பார்த்துங்க. மேட்ச் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நம்ம லாஸ்ட் டைம் வந்து பவுலிங் வந்து நம்மளுக்கு ஒரு சொதப்பலாவே இருக்குன்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. பட் இந்த டைம் வந்து நம்மளுக்கு ஸ்பின்னர்ஸ் வந்து பயங்கரமா வந்து இன்னிங்ஸை ஹோல்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அகில் ஹுசேன் வந்து லாஸ்ட் 2 ஓவர் போட்டு ரொம்ப ரன் கொடுத்தாரு. இன்னைக்கு வந்து அவர் எக்கனாமிக்கலா போட்டாரு. நூர் அஹ்மத் வந்து லாஸ்ட் 4 மேட்சா வந்து ரொம்ப கன்சிஸ்டன்டா இல்லை. ஸோ ஐ திங்க் லாஸ்ட் மேட்ச் தான் ஒரு விக்கெட்டே எடுத்தாரு. ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் விக்கெட்லெஸ்ஸாக போனாரு. ஸோ இந்த மேட்ச் வந்து அவர் வந்து பேக் டு ஃபார்ம்ல வந்திருக்காரு. ஸோ 4 ஓவர்ஸ் போட்டு வந்து லெஸ் தென் 6 ரன் ரேட்ல கொடுத்து ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இது இந்த மாதிரி சென்னை மாதிரி நம்மளுடைய ஹோம் டவுன்ல விளையாடும் போது வந்து பயங்கர பூஸ்டா இருக்கும். மாதிரி அவர் விக்கெட்டை வந்து ஒரு பர்பிள் கேப் பிளேயர் அவர்லாம். ஸோ அவர் வந்து இந்த மாதிரி பவுலர்ஸ் வந்து நல்லா விளையாடும் போது தான் சிஎஸ்கே வந்து இன்னும் டேபிள் வந்து டாப்பராக போவாங்க. ஸோ ஐ திங்க் இப்போ பேசின ரன் ரேட் அண்ட் பாயிண்ட்ஸ் வந்து மேபி ஒரு 6th பிளேஸ்ல வந்துருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து எல்லாருமே ஒரு பூஸ்டா இருக்கும். ஸோ தோனி வந்து அகைன் கிரவுண்ட்ல வரும்போது இது இன்னும் ஃபேன்ஸ் வந்து ஒரு மாதிரி கூஸ் பம்ப் பண்ணிவிட்டு இந்த சிஎஸ்கே வந்து பழைய ஓஜி வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி மற்ற டீமுக்கு வந்து ஒரு எச்சரிக்கையா இருக்கும் நான் ரொம்ப நம்புறேன். ஸோ ஆல் ஓவர் எல்லாமே நல்லா பண்ணாங்க. ருத்ராஜ் மட்டும் கொஞ்சம் போர் ஃபார்ம் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. அவர் ஏதாவது கேப்டன்ஷிப்பும் இல்லை ஃபார்ம்ஸ் ஏதோ அஃபெக்ட் ஆகுது மாறி மாறி. மேபி சஞ்சு சாம்சன் அந்த தூபே வந்து அவங்க ஏதாவது சப்போர்ட் பண்ணி ஆகணும். சப்போர்ட் பண்ணி மேபி அகைன் அவங்களும் வந்து ரெக்கவர் ஆகிட்டாங்கன்னா அந்த டீம் வந்து இன்னும் பயங்கர டீமாக இருக்கும். ஸோ அது என்ன ரீசன் எக்ஸாக்டாக தெரியல. அவர் பர்சனலாக அவர் வந்து ஏதோ சேஞ்ச் பண்ணியிருக்காரு. மேபி அவர் இந்தியன் டீமுக்கு வந்து ஒரு பொசிஷன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறான்னு நினைக்கிறேன், ஓப்பனர்ஸாக வரலான்னு. இல்லைனா வந்து இது வந்து ஒரு ஐபிஎல் ஃப்ரான்ச்சைஸில் வந்து அவர் ஸ்டெப் டவுன் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா டீமுக்கு வந்து அதுதான் தேவைப்படுது. பட் அவர் பர்சனல் கால் கேப்டனாக இருக்கிறதுல அவரே அந்த ஓன் டிசிஷன் எடுத்துக்கிறாரு. ஸோ அது யாருமே இன்வால்வ் ஆக மாட்டாங்க.
மேபி அது ஏதாவது ஒரு ரீசன்ல அவர் யாராவது கைட் பண்ணி ஈவன் தோனி வந்து அவர் கூட பேசினாலோ மேபி ஒன் டவுன் வந்தா இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா ஆயுஷ் மாத்ரே வந்து ஒன் டவுன் வந்தாலுமே அவர் வந்து பயங்கர ஸ்ட்ரைக் ரேட் ஆறாரு. இன்னைக்கு கூட வந்து ஒரு 150+ மேல ஸ்ட்ரைக் ரேட் ஆனாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் மேபி ஒரு ஓப்பனிங் அவர் போனார்னா இன்னும் பெட்டரா இருக்கும். நம்ம சூரியவன்ஷி ஜெய்ஸ்வால் எப்படி வந்து ராஜஸ்தானுக்கு வந்து நல்ல ஒரு ஓப்பனிங் பவர் பிளேல ஸ்டார்ட் தராங்களோ அந்த குயிக் ஸ்டார்ட் வந்து நம்மளுக்கு ஆயுஷ் மாத்ரே தருவான்னு எனக்கு பயங்கர ஹோப் இருக்கு. ஸோ நாமளும் வந்து இப்போ இருக்கிற இந்த மாடர்ன் 2020 வந்து ஒரு 6 ஹவர்ஸ்க்கு வந்து 80+ போனாதான் ஸோ பின்னாடி வரவங்க வந்து ஸ்கோர் அடிச்சு ஒரு 200+ வந்து ஒரு பயங்கரமான ரன் ப்ரெஷர் வந்து போட முடியும் ஆப்போனண்ட் மேலே. ஸோ கண்டிப்பாக இது வந்து அவங்க யோசிக்கணும் கண்டிப்பாக. ஓகே மேட்ச் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஒரு போலிங் கேகேஆருக்கு ஃபர்ஸ்ட் போலிங் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். என்ன பிரச்சனைனா ஆக்சுவலாக இன்னைக்கு பேட்டிங் தான் போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் 3 மேட்ச்ல கேகேஆர் பேட்டிங் செம்மையாக இருக்கும், போலிங் போயிடுச்சு. இன்னைக்கு தான் ஆப்போசிட் ஆயிடுச்சு. நான் போன வருஷம் சென்னையில நான் கேகேஆர் ஜெயிச்சேன். அப்புறம் ஈடன்ல போய் நான் லாஸ்ட். இன்னைக்கு திருப்பி நான் இங்கே வந்துட்டேன். அப்புறம் இங்கே தான் கேகேஆர் லாஸ்ட் ஆயிடுச்சு. பட் அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. என்னன்னா ஆக்சுவலாக டீம் பேலன்ஸாக இருக்கும் எல்லாமே. பட் என்னாச்சு தெரியல, எல்லாமே ஃபார்ம்ல இல்லை. யார் எப்போ ஃபார்ம்ல வருவாங்க சுத்தமாக தெரியாது. நான் எல்லாமே தான் ட்ரை பண்ணணும். இப்போ ஒரு 9 மேட்ச் இருக்கும். 9 மேட்ச்ல நான் 7 மேட்ச் தான் ஜெயிச்சணும். அதுதானே கொஞ்சம் சான்ஸ் இருக்கும். நான் ட்ரை பண்றேன். நிறைய பேருக்கு எல்லாம் நான் கொஞ்சம் தமிழ் பேசுவேங்களா, நான் ஆங்கிலம் பேசுவேங்களா. ஸோ ஐ வாண்ட் டு சே ஜஸ்ட் ஸ்மால் வேர்ட். இட்ஸ் would be next match bounce back. We really play well. Not blaming people, blaming players. Just a game win or loss is part of our time. So maybe time is changing and maybe better luck next time. Also, I would like to add one more thing, that Chennai crowd is just awesome. Yeah, absolutely. I wanted to say that just Chennai crowd is awesome, and their people are really from heart loved CSK. And I know this is my first journey. I have visited last year 2024 when play final KKR. I came here, but SRH, not CSK. But first time I feel whistle. The it's absolutely it's amazing crowd, and I am really thankful. There are people are very nice. Nalla people, Tamil Nalla people. Everybody is cheering. Everybody congratulate. Everybody say bounce back. Don't worry. Don't feel bad. Yeah. I also want to include one more thing, that we always say that Chennai and Bangalore, they are neighboring states. But the difference is, if I come to Chennai for a match, even if I win or lose, they will congratulate me whether I win or lose. The opposite happens in Bangalore. Even if you lose, you get trolled, you get hit. Even if you win, the same thing happens. So I always see, I am here in Chennai for the last 12 years. I have a huge love for Chennai. It is very safe place in the entire India, I would say. So I always tell everyone, wherever you go, doesn't matter, but try to come to Chennai at least once in your lifetime. You will understand the difference of the entire world. That what is the difference in Chennai and other states of the India. So I always salute it, Chennai. First of all, I want to congratulate Chennai Super Kings and also KKR for participating this particular IPL tournament. Very happy after losing 3 games in a row and winning 2 back-to-back games, that also in Chepauk. It feels very comfortable now to speak, I think. The old spin attack is back in Chepauk. Now we think that the 190 and 120 scores are now safe. Like our bowlers are doing very well, and good to see that they are putting some extra pressure to opposition. Also fans. But one regret is that Dhoni is not playing today's match. Yes, that is the reason. Dhoni fans full upset. So many fans देखना Dhoni by blood, but winning also win, but Dhoni also not playing. But stadium inside stadium से देखना है, full खुश हो गया. Yes. Good atmosphere in the stadium. Fans whistling, yes, all good. We came that we did not know that Dhoni is playing or not, but we came from Mangalore, Karnataka. From there to here, we traveled 1,000 kilometers. But without Dhoni, this much crowd, we did not expect that. They will be going to back up their players. Good experience in ground. If Dhoni was there, I can't tell
What? Can't express the words. This is what Chennai Super Kings, the legacy. They don't leave the players behind. They support. They'll come back strongly. That's Come what back we are strongly. known for. That's what we are known. This is the reason. Thank you. Okay, thank you.